ஓம் சாந்தி 2/9/2024 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, எப்படி உங்களுக்கு ஈஸ்வரன் சர்வவியாபி அல்ல, அவர் நம்முடைய தந்தை என்பதில் நிச்சயம் இருக்கிறதோ, அதேபோல் மற்றவர்களுக்கும் புரிய வைத்து நிச்சயம் ஏற்படுத்துங்கள். பிறகு அவர்களிடம் அபிப்பிராயம் எழுதி வாங்குங்கள். கேள்வி: பாபா தன்னுடைய குழந்தைகளிடம் எந்த ஒரு விஷயத்தை கேட்கிறார், அதை வேறு யாரும் கேட்க முடியாது. பதில்: பாபா குழந்தைகளை சந்திக்கும் போது, குழந்தாய், இதற்கு முன்பு நீ எப்போதாவது என்னை சந்தித்திருக்கிறாயா என்று கேட்கிறார். எந்த குழந்தைகள் புரிந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் உடனே, ஆம் பாபா, நான் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு சந்தித்திருந்தேன் என்று சொல்வார்கள். யார் புரிந்து கொள்ளவில்லையோ அவர்கள் குழம்பி போவார்கள். இது போன்ற கேள்வி கேட்பதற்கான புத்தி வேறு யாருக்கும் வரவே வராது. பாபாதான் உங்களுக்கு முழு கல்பத்தின் ரகசியத்தை புரிய வைக்கிறார். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக எல்லையற்ற தந்தை புரிய வைக்கிறார். இங்கு நீங்கள் பாபாவின் முன்பு அமர்ந்திருக்கிறீர்கள். வீட்டில் இருந்து இந்த சிந்தனையோடு தான் வெளியில் வருகிறீர்கள். அதாவது, நாம் சிவ்பாபாவிடம் செல்கிறோம். அவர் பிரம்மாவின் ரதத்தில் வந்து நமக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தி கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று. நாம் சொர்க்கத்தில் இருந்தோம். பிறகு 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி வந்து இப்பொழுது நரகத்தில் கிடைக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். வேறு எந்த ஒரு சத்சங்கத்திலும் யாருடைய புத்தியிலும் இந்த விஷயங்கள் இருக்காது. சிவ்பாபா இந்த ரதத்தில் வந்து படிப்பு சொல்லிக் கொடுக்கிறார். அவர் ஆத்மாக்களாகிய நம்மை கூடவே அழைத்து செல்ல வந்திருக்கிறார். எல்லையற்ற தந்தையிடமிருந்து அவசியம் எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்க வேண்டும். நான் சர்வவியாபி இல்லை, எங்கும் நிறைந்திருப்பது 5 விகாரங்கள்தான் என்று சிவ்பாபா புரிய வைத்திருக்கிறார். உங்களுக்குள்ளும் கூட 5 விகாரங்கள் இருக்கிறது. அதனால்தான் நீங்கள் மிகவும் துக்கம் நிறைந்தவர்களாக ஆகி இருக்கிறீர்கள். உங்களுக்கோ ஈஸ்வரன் சர்வவியாபி இல்லை என்று பக்கா நிச்சயம் இருக்கிறது. பாபா சுப்ரீம் தந்தையாக இருக்கிறார். சுப்ரீம் டீச்சராகவும் குருவாகவும் இருக்கிறார். எல்லையற்ற சத்கதி அளிப்பவராகவும் இருக்கிறார். மற்ற சத்சங்கங்களில் இதுபோல் சிந்திப்பதில்லை. ராமாயணம், கீதை ஆகியவற்றை போய் கேட்கிறார்கள். அது வெறும் காதுகளுக்கான சுவை ஆகும். எந்த ஒரு மனிதரையோ அல்லது தேவதையையோ பகவான் என்று சொல்லப்படுவதில்லை. பகவான் ஒருவர்தான். அவர் தந்தையாக இருக்கிறார். அந்த தந்தையிடமிருந்துதான் சாந்தி மற்றும் சுகத்தின் ஆஸ்தி கிடைக்கிறது என்று புரிய வைத்து, பிறகு இப்படியெல்லாம் அபிப்பிராயம் எழுதி வாங்க வேண்டும். அதாவது, இந்த பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரன் சர்வவியாபி இல்லை என்று சத்தியத்தை தான் சொல்கிறார்கள். அவரோ தந்தையாக இருக்கிறார். அவர்தான் கீதையின் பகவான். அவர் வந்து பக்தி மார்க்கத்திலிருந்து விடுவித்து ஞானத்தை தருகிறார். அதேபோல் பதித்த பாவனி தண்ணீர் கங்கை அல்ல, ஆனால் ஒரே ஒரு தந்தைதான். இந்த அபிப்பிராயமும் அவசியம். கும்பமேளாவிற்கு கோடிக்கணக்கான மனிதர்கள் செல்கிறார்கள். தண்ணீரில் குளிப்பதினால் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாகி தேவதை ஆகிவிடுவோமா என்ன? யாரும் தூய்மையாக முடியாது. அது தவறு என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள்.
இப்போது உங்களுக்கு நாம் ஒரு தந்தையின் குழந்தைகள், அனைவரும் சகோதர சகோதரர்கள் என்ற ஞானம் கிடைத்திருக்கிறது. இதை யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைக்க முடியும். பாபா புரிய வைக்கிறார். 5000 ஆண்டுகளுக்கு முன்பு உலகத்தில் அமைதி இருந்தது. குறிக்கோள் முன்னால் இருக்கிறது. இவர்களுடைய ராஜ்யம் இருந்தபோது உலகத்தில் அமைதி இருந்தது. அந்த ராஜ்யத்தை நாம் மீண்டும் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம். அதாவது நாம் நம்முடைய உடல் மனம் பணத்தினால் மறைமுகமாக அந்த சுகம் சாந்தியின் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம். பாபாவும் மறைமுகமாக இருக்கிறார், ஞானமும் மறைமுகமாக இருக்கிறது, உங்களுடைய முயற்சியும் மறைமுகமாக இருக்கிறது. நீங்கள் ஆத்மாவை தூய்மையாக ஆக்குவதற்கு பாபாவிடம் யோகா வைக்கிறீர்கள். பாபா சுயம் அவரே கூறுகிறார், குழந்தைகளே, தேகத்துடன் தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விட்டுவிடுங்கள் என்று. பாபா புது உலகத்தை தயார் செய்து கொண்டிருக்கிறார். அவரை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய பாவங்கள் நீங்கிவிடும். பாபா உங்களுக்கு உலகத்தின் ராஜ்ய பதவி தருகிறார். அப்படிப்பட்ட பாபாவை நீங்கள் எப்படி மறந்து விடுகிறீர்கள்? குழந்தைகளை, இந்த கடைசி பிறவியில் தூய்மையாக மட்டும் ஆகுங்கள். இந்த மரண உலகத்தின் விநாசமும் முன்னால் நின்று கொண்டிருக்கிறது. இப்போது புது உலகத்திற்கு செல்ல வேண்டும். இந்த பழைய உலகத்தை மறந்து விடுங்கள். இந்த பழைய உலகத்தை பார்த்தாலும் பார்க்காமல் இருங்கள். மோகம் புது உலகத்தின் மீதுதான் இருக்க வேண்டும். அநேக அதர்மங்களின் விநாசம் மற்றும் ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை செய்வதற்காக இப்போது நான் வந்திருக்கிறேன் என்று பாபா கூறுகிறார். உங்களுக்கு ராஜ்ய பாக்கியத்தை தந்துவிட்டு நான் வானப்பிரஸ்தத்தில் சென்று விடுவேன். பிறகு அரை கல்பத்திற்கு என்னுடைய தேவையே இருக்காது. நீங்கள் ஒருபோதும் நினைவு செய்ய மாட்டீர்கள். ஞானம் புத்தியில் இருக்கிறது. தந்தையின் நினைவு ஏன் வராது? போகும் போதும் வரும்போதும் தந்தையை நினைவு செய்யுங்கள். சரி, தந்தையை பெரிய உருவமாகவே நினைத்து கொள்ளுங்கள். ஆனால் ஒருவரை நினைவு செய்யுங்களேன். அப்போது உங்களுடைய பாவங்கள் நீங்கும். வேறெந்த உபாயமும் இல்லை. ஒருவர் மற்றவருக்கும் நினைவுபடுத்த வேண்டும். அப்போது பாவங்கள் நீங்கிவிடும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், எப்படி தந்தை மற்றும் ஞானம் மறைமுகமாக இருக்கிறதோ அதுபோல் முயற்சியும் மறைமுகமாக செய்ய வேண்டும். பாடல் கவிதைகளுக்கு பதிலாக பேசாமல் அமைதியாக இருப்பது நல்லது. அமைதியாக போகும் வரும்போதும் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், பழைய உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. எனவே அதிலிருந்து மோகத்தை நீக்கிவிட வேண்டும். அதை பார்த்தாலும் பார்க்காமல் இருக்க வேண்டும். புத்தியை புது உலகத்தில் ஈடுபடுத்த வேண்டும். வரதானம். பிராமண வாழ்க்கையின் விசேஷ தன்மைகளை இயல்பான சுபாவமாக ஆக்கக்கூடிய சகஜ முயற்சியாளர் ஆகுங்கள். பிராமண பிறவியும் விசேஷமானது. பிராமண தர்மமும் மற்றும் கர்மமும் விசேஷமானது. அதாவது அனைத்தையும் விட உயர்ந்தது. ஏனென்றால் பிராமணர்கள் செயலில் பிரம்மா பாபாவை பின்பற்றுகிறார்கள்.
எனவே பிராமணர்களுடைய சுபாவம் விசேஷமானது. சாதாரண அல்லது மாயையின் சுபாவம் பிராமணர்களின் சுபாவம் அல்ல. நான் விசேஷ ஆத்மாவாக இருக்கிறேன். இது நினைவு சொரூபத்தில் இருந்தால் இந்த சுபாவம் இயல்பானதாக ஆகிவிடும். அப்போது தந்தைக்கு சமமாகுவது சகஜம் என்று அனுபவம் செய்வீர்கள். நினைவு சொரூபத்திலிருந்து சக்தி சொரூபமாக ஆகிவிடுவீர்கள். இதுதான் சகஜ முயற்சியாகும். ஸ்லோகன்: தூய்மை மற்றும் அமைதியின் ஒளியை நாலாபுறமும் பரப்புபவர்கள்தான் கலங்கரை விளக்காவார்கள். இன்றைய அவ்வியக்த சமிக்ஞை: யார் நிரம்பியவராக இருப்பார்களோ அவர்கள் சதா ஆசை என்றால் என்னவென்றே தெரியாத நிலையில் இருப்பார்கள். மேலும் மனதால் புன்முறுவல் செய்வார்கள். அவர்கள் அனைத்து பிராப்திகளிலும் நிரம்பியவர்களாக இருப்பார்கள். ஆகையால் அவர்களுக்கு எந்த ஒரு மனிதர் மீதும் பொருட்களின் மீதும் பற்றுதலோ சாய்தலோ இருக்காது. இதற்குதான் மன்மனாபவ என்று சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு மனதை பாபாவின் பக்கம் ஈடுபடுத்துவதில் உழைப்பு இருக்காது. ஆனால் சகஜமாகவே மனம் தந்தையின் அன்பின் உலகத்தில் இருக்கும். ஓம் சாந்தி. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே. சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே, சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே உலகை மாற்றுவோம் விரைவிலே. புது யுகம் தான் மலர்ந்திடவே கலியுகம் தான் முடிகிறதே. பல வழியில் மாயை நம்மை தடுத்து விட துடித்திடுமே. முறியடித்து முயற்சி செய்தால் ராஜ்யமும் கிடைத்திடுமே. பல வழியில் மாயை நம்மை தடுத்து விட துடித்திடுமே. முறியடித்து முயற்சி செய்தால் ராஜ்யமும் கிடைத்திடுமே. ஞானம் கேட்கையில் வந்ததே சுகம், தாரணைகளே அனுபவம் தரும். சேவையில் தான் தன்னுடைய நிலை தெரியும். சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே உலகை மாற்றுவோம் விரைவிலே. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே.
அபுமலையில் தோன்றியதே ஞானமெனும் சூரியனே. சூரியனும் உதித்ததனால் இருள் உலகம் விழித்திடுமே. அபுமலையில் தோன்றியதே ஞானமெனும் சூரியனே. சூரியனும் உதித்ததனால் இருள் உலகம் விழித்திடுமே. நாளும் பூமியில் செய்த தீவினை தீர்க்க வேண்டுமா? தந்தையை நினை. அவர் நினைவில் இருப்பதனால் உயரும் நிலை சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே. சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே. உலகை மாற்றுவோம் விரைவிலே. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே.